சங்கீதம் 146:5 அந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு கடந்த சில வாரங்களாக நாம் தேவனுடைய வசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். Psalm 146 verse 5, we've been using that as a basis for our meditation for the last few weeks under the title of God of Jacob. யாக்கோபின் தேவன் என்கிற தலைப்பிலே இந்த வசனத்தை நாம் அடிப்படையாக கொண்டு நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட அதே வசனத்தின் அடிப்படையிலே உங்களோடு கூட சில காரியங்களை நான் சுருக்கமாக தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிறவன் பாக்கியவான். Happy is he who has the God of Jacob for his help, whose hope is in the Lord his God. இந்த உலகத்தில் நாம் நடந்து போகிற நாட்களிலே பல சமயங்களில் நம்முடைய நம்பிக்கையை குலைத்து போடும்படியான சூழ்நிலைகளை நாம் பார்க்கலாம். நம்மை பயமுறுத்தும்படியான சூழ்நிலைகளை நம்ம பார்க்கலாம். தேசத்தின் செய்திகளை கேள்விப்படும் பொழுது, உலகத்திலே நேரிடுகிற யுத்தங்களையும் கலகங்களையும் நாம் கேள்விப்படும் பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளாக தவிக்கிறது. பாரத்தோடு கூட கர்த்தாவே இது எப்படி முடியும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற காரியம் என்ன? யாக்கோபின் தேவனை தன்னுடைய துணையாக கொண்டிருந்து தன் தேவன் மேல், தன் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த மாலை வேளையிலே நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, அவைகள் மத்தியிலே தேவன் மேலே நம்முடைய நம்பிக்கையை வைத்துக் கொள்ளும் பொழுது கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்து தருவார். ஒரு யுத்தம் வரும் பொழுது என்ன நினைக்கிறோம்? யாராகிலும் நமக்கு பாதுகாப்பு தர மாட்டார்களா என்று நம்ம யோசிக்கிறோம். ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்ன யோசிக்கிறோம்? நமக்கு ஆதரவு தருகிற யாராவது ஒரு மனிதன் உண்டா என்று நாம் தேடி பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? ராஜாவாகிய தாவீது ராஜாவை குறித்து பார்க்கும் பொழுது சோதனை காலங்களில் அவர் என்ன செய்தார்? அவர் தேவனாகிய கர்த்தர் மேல் தன்னுடைய நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டார் என்று நம்ம பார்க்கிறோம். ஒரு முறை தாவீதும் அவருடைய மனுஷரும் யுத்தத்துக்கு போவதற்காக சிக்லாகை விட்டு சென்று கிளம்பி சென்றார்கள். அவர் 3ஆம் நாளை திரும்பி வந்த பொழுது பார்த்தால் சிக்லாக் முழுமையாக சுட்டரிக்கப்பட்டதாக கிடந்தது. அவருடைய பிள்ளைகள், மனைவிகள் எல்லாம் சிறை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்டார்கள். அதை பார்த்தவுடன் வேதம் என்ன சொல்லுகிறது? தாவீது ராஜாவாகிய தேவன் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று நாம் எழுதப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, இன்றைக்கு மாலையிலே யாக்கோபின் தேவனை உங்களுக்கு துணையாக கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவரையே உங்களுடைய தேவனாய் கொண்டிருந்து அவர் மேல் நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொண்டால் கண்டிப்பாக கர்த்தர் உங்களுடைய காரியங்களிலே நியாயம் செய்வார். கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்ளுவார். ஹல்லேலூயா. எல்லாரும் பார்க்கும் பொழுது நம்ம பல நியூஸை பார்க்குறோம். சியாட்டில் பார்த்தா ஒரு பெரிய கலவரம் என்று சொல்லுகிறார்கள். போர்ட்லண்டை பார்த்தால் அங்கே ஒரு பெரிய கலவரம் என்று சொல்லுகிறார்கள். கலிஃபோர்னியாவிலே வைரஸ் கட்டுக்கடாக அவள் பரவி கொண்டிருக்கிறது என்று அவள் சொல்லுகிறார்கள். இந்திய தேசத்தை பார்த்தால் அங்கும் கூட இந்த வியாதி பரவுகிறது, அதிகமாக 3வது இடத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். அதை குறித்து அதிகமான பதற்றங்கள், பயங்கள், சந்தேகங்கள், கேள்விகள் நமக்குள்ளாக இருக்கலாம். ஆனால் தேவனாகிய கர்த்தரை தன் துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். யாக்கோபின் தேவனை தனக்கு துணையாக கொண்டிருக்கிறவன் பாக்கியவான். இந்த யாக்கோபின் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து சங்கீதம் 146 7 முதல் 9 வசனங்களிலே பல காரியங்களை சங்கீதக்காரன் எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அவர் ஒடுக்கப்பட்டவர்களுக்கு நியாயம் செய்கிறார். He executes justice for the oppressed. எப்படிப்பட்ட ஒடுக்கத்தில் இருந்தாலும் அதன் மத்தியிலே கர்த்தர் அவர்களுக்கு நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். பசியா இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பசியா இருப்பதை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சங்கீதக்காரனே சொல்லுகிறார், நான் இளைஞனாக இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் தந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று அவர் எழுதி வைத்திருக்கிறார். ஆகவே நம்முடைய தேவன் பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறவர். சிங்க குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைக்கு தேவன் உங்களுக்கு அந்த கிருபை தர விரும்புகிறார். உங்களை அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆகவே தான் வேதம் சொல்லி இருக்கிறது, பசியா இருக்கிறவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். மாத்திரமல்ல, கட்டுண்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். எப்படிப்பட்ட கட்டுகளில் இருந்தாலும் பரவாயில்லை, வியாதி கட்டுகள், பாவத்தின் கட்டுகள், மரண கட்டுகள், சாபத்தின் கட்டுகள் எல்லாவற்றையும் மாற்றி போடும்படியாக தேவாதி தேவன் நம்முடைய மத்தியிலே பிரசன்னமாக இருக்கிறார். நீங்கள் அவரை உங்களுக்கு துணையாய் கொண்டிருந்தால் போதும். தாவீது ராஜாவை போல நான் அவரை பற்றி கொண்டு இருக்கிறேன், என்னுடைய தேவனாகிய கர்த்தருக்குள்ளே என்னை திடப்படுத்திக் கொள்வேன் என்று சொல்லி விசுவாசத்தில் நீங்கள் தைரியமாக இருந்தால் போதும். அவர் சொல்லுகிறது, குருடரின் கண்களை கர்த்தர் திறக்கிறார். நான் குருடரோடு கூட செல்லுவேன், அவர்களுக்கு முன்பாக கோணலானவைகளை செவ்வையாக மாற்றுவேன், இருளை வெளிச்சமாக செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறார். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிறார். You are not defeated. You may be down, but you are not out of the race. Take courage. இப்பொழுது தேவனுடைய சமூகத்தில் இங்கே சொல்லலாம், நான் மடங்கடிக்கப்பட்டிருந்தாலும் கூட கர்த்தர் என்னை தூக்கி விடுகிறார். The Lord raises up those who are bowed down.
நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். The Lord becomes the friend of the righteous. That is what the Bible says. The Lord becomes the friend of the righteous. உங்களை எப்படியாக ஆசீர்வதிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். அவ்வளவு காரியங்களை குறித்து கடந்த சில வாரங்களில் நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு அதில் அடுத்த காரியமாக வேதம் சொல்லுகிற காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். The Lord watches over the strangers. இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது சில சமயங்களிலே நம்மாலே அதிகமாக அதை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஏதோ மேலோட்டமாக வாசித்து விட்டு சென்று விடுகிறோம். ஒரு பரதேசியை கர்த்தர் காப்பாற்றுகிறார் என்று சொன்னால், நான்லாம் பரதேசி இல்லைப்பா, நான்லாம் எப்படி, நான்லாம் நல்ல கர்த்தர் நல்ல நிலைமையில வைத்திருக்கிறார் என்று நம்ம நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அந்த பரதேசிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? வேதம் சொல்லுகிறது ஸ்ட்ரேஞ்சர், அதாவது அவங்க தங்கி இருக்கிற இடத்திலே ஒரு நேட்டிவ் பார்ன் சிட்டிசனாக இல்லாதபடிக்கு ஒரு வேறு ஊரிலிருந்து வந்திருக்கிறவர்கள், they are strangers, they are foreigners. அவர்களை குறித்து தான் வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு தேசத்தில் அந்நியனாக இருக்கிறவர்கள், ஒரு தேசத்தில் இருக்கும் பொழுது அந்த தேசத்தை சேராதபடிக்கு மற்ற தேசத்தில் இருந்து குடியேற வந்தவர்கள், அவர்களைத்தான் பரதேசி என்று வேதம் சொல்லி இருக்கிறது. All of us are immigrants in the country of America. God has brought us from India. He has brought us into this country. Even though God has blessed us, He has planted us upon this nation, God has granted us the grace to be part of the fruitfulness of this nation. Although God has given the promise for us to bring us into this wonderful nation, we are still strangers in this nation. அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். The Lord watches over the strangers. So you have to take a break and say, Lord, I thank you, Lord, because you watch over me. Hallelujah. ஆமென். அவன் சொல்லணும், கர்த்தா, நான் பரதேசியா தான் இருக்கிறேன் இந்த தேசத்திலே, ஆனால் நீர் என்னை கர்த்தாவே நீ காப்பாற்றுகிறவராக இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். I thank you, Lord, because you watch over me என்று நம்ம சொல்லணும். நம்முடைய தேவன் இப்படி அந்நியர்களாக இருக்கிறவர்கள், பரதேசிகளாக இருக்கிறவர்கள், தேசத்தை விட்டு வெளியே இருந்து பிழைக்க வந்தவர்களை பாதுகாக்கிற தேவன். அப்படி இருதயத்தை பார்த்தால் இருதயம் பரதேசிகளை ஆதரிக்கிற ஒரு இருதயமாய் இருக்கிறது. When you are an immigrant in a particular place, when you are considered a foreigner, when you are not considered a native born citizen who can take all the blessings of the nation, there is one person who watches over you. It is not the government of the nation. It is the Lord God who has called you into the nation. You have to have that faith. சொல்லணும், கர்த்தரை பார்த்து, கர்த்தாவே என்னை நீர் இங்கே கொண்டு வந்திருக்கிறீர், நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ராஜா. அமெரிக்க தேசத்துக்கு என்னை கொண்டு வந்தவர் நீர் ராஜா. இங்கே பரதேசியா இருக்கிற என்னை நீர் காப்பாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் என்று நீங்க சொல்ல வேண்டும். வேதம் சொல்லுகிறது பல இடங்களிலே கர்த்தர் எப்படி பரதேசிகளை காப்பாற்றுகிறார், அவருடைய இருதயம் எப்படி பரதேசிகளை பார்த்திருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் 27:19 சொல்லுகிறது, பரதேசி, திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்பார்களாக என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதோட பின்னணியை நீ கவனித்து பார்க்க வேண்டும். தேவாதி தேவன் தம்முடைய ஜனங்களை வனாந்தரத்திலே 40 வருஷம் நடத்தி கொண்டு வந்து அவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் பண்ணின கானான் தேசத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறார். அந்த கொண்டு வரும் பொழுது கர்த்தர் ஒரு சில நியமங்களை ஜனங்களுக்கு தருகிறார். இஸ்ரவேல் தேசத்துக்கு கர்த்தர் அந்த ஜனங்களுக்கு ஒரு நியாயத்தை கற்றுத் தருகிறார். What does he say? When you enter into the land of Canaan, in which you are not a native born person at all, but I am giving you that nation as an inheritance. I am giving you that nation because I love you so much. But I want you to do something. When you enter into the nation, into the land of Canaan, you have to go upon the mountains that was at the entrance of the nation. And you had to proclaim the blessings and curses upon the land, and all the people, all the tribes should come together. That is what the Lord said. When you cross over Jordan, you have to stand together in the Mount Gerizim for all the people to be blessed. Simeon, Levi, Judah, Issachar, Joseph, Benjamin. These are the 6 tribes. They need to go upon the Mount Gerizim. On top of that, you have to proclaim the blessings that I place upon the nation. Then the Lord says, you have to go upon the Mount Ebal, where you have to go and proclaim the curses upon the nation that I am giving you to proclaim. The tribes of Reuben, Gad, Asher, Zebulun, Dan, Naphtali, all these 6 tribes must go upon that mountain. As you go upon that, you have to proclaim many different curses, many different blessings as well. When you walk according to the commandments that I give you, you can inherit the blessings. When you walk away from the commandments that I give you, you will receive the curses. That is why the Lord said, you have to proclaim the blessings and the curses upon the mountain. உள்ள நுழையும் போது என்ன செய்யணுமா? அந்த கானான் தேசத்தின் எல்லையில வந்தவுடனே ஏபால் மலையின் மேலும் கெரிசி மலையின் மேலும் ஜனங்களை நிறுத்த வைத்துக்கொண்டு சாபங்களையும் ஆசீர்வாதங்களையும் சொல்ல வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொன்னார். அதில் சொல்லப்பட்ட ஒரு காரியம் தான், பரதேசி,
திக்கற்றவன், விதவை ஆகிய இவர்களுடைய நியாயத்தை புரட்டுகிறவன் சபிக்கப்பட்டவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. God is saying there is a curse that will come upon the land. When does it come? When the nation, when the people of the nation, they turn the rights of the people who are immigrants, people who are strangers into the nation. அதை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு சொன்னார். God said that to the people of Israel. Today the Lord is saying that to every one of us as well. When we are strangers, God says, my heart is upon you. That is why I will protect you. Not only that, in Numbers chapter 9 verse 14, எண்ணாகமம் 9:14 கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கிறார். ஒரு பரதேசி உங்களிடத்திலே வந்து கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்க வேண்டுமானால், think about that. If a stranger who does not belong to the tribes of Israel, they come into Israel and they want to partake on the Passover. What is Passover? Passover is a day of declaration of independence for the nation of Israel. God said, I will free you from the bondage of Egypt to bring you into the promised land. So the Passover belongs to the tribes of Israel. But God says, if a stranger, a foreigner who wants to come into you and he wants to partake in the Passover, what shall you do? Then he says, அவன் அதை பஸ்காவின் கட்டளைப்படியும் அதில் முறைமையின்படியும் ஆசரிக்க கடவன். பரதேசிக்கும் சுதேசிக்கும் ஒரே கட்டளை இருக்க வேண்டும் என்று சொல் என்று கர்த்தர் சொன்னார். இப்போ கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? தேவனுடைய கண்கள் பரதேசிகளாக அந்நியராக வந்திருக்கிற ஜனங்கள் மேல் வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவர்களுக்கு ஆதரவாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நாம் அதை மனதில் எடுத்துக்கொண்டு கர்த்தாவே நான் அதை விசுவாசிக்கிறேன். யாக்கோபின் தேவனை நான் விசுவாசிக்கிற ராஜா, நீ பரதேசிகளை காப்பாற்றுகிறவர். The Lord watches over the strangers. Because of that you watch over me, Lord. I thank you. I believe in the God of Jacob, oh Lord. I thank you, Lord, for you because you watch over the strangers. You watch over the strangers. என்று நீங்கள் சொல்லணும். கர்த்தர் அதை ஆசீர்வதித்து கொடுப்பார். எரேமியாவின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 6 முதல் 7 வசனங்களை பார்க்கும் பொழுது தேவன் மறுபடியும் சொல்லுகிறார், பரதேசியையும் திக்கற்றவனையும் விதவையையும் ஒடுக்காமல் குற்றமில்லாத இரத்தத்தை இந்த ஸ்தலத்தில் சிந்தாமல் உங்களுக்கு கேடுண்டாக அந்நிய தேவர்களை பின்பற்றாமலும் இருந்தீர்களே ஆகில் நான் உங்களுக்கு கொடுத்த தேசமாகிய இந்த ஸ்தலத்திலே உங்களை சதா காலமும் குடியிருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். So we can very clearly see the heart of the Lord is upon the stranger. The Lord says through the prophets, the Lord spoke to Moses, and the Lord spoke at the time of Passover. In all those situations, the Lord says, you have to treat the people who are stranger as your own. That you have to bring them together. You have to keep them together and take care of them and have a consistent law that is equally applied to the immigrant as well as to the native born. That is what the Lord said. இன்றைக்கும் கூட கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரதேசிகளை காப்பாற்றுவேன் என்று நமக்கு வாக்கு தருகிறார். From the word of God, I want to talk about 3 groups of people who are strangers in many different respects. We may be having a very narrow sense of being a stranger on a foreign land, but that's not the only thing. The Bible talks about strangers who are strangers in many different ways. பல காரியங்களை பரதேசிகளாக இருந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு 3 விதமான மக்களை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முதலாவதாக, தேவனாலே அவள் இருக்கிற சுய தேசத்தை விட்டு வெளி தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டவர்கள். These are the people who were carried by the Lord from their native nation to another nation to be there. In the Bible we can see them. God had a specific plan for everyone. God sent away from the nation that they were born in, from the nation that they were part of, from Israel. கர்த்தர் அனுப்பிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். முதலாவதாக ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 41வது அதிகாரம் 51-52 வசனங்களிலே யோசேப்பு என்கிற ஒரு மனிதனை குறித்து வாசிக்கிறோம். அதில் பல ஆதியாகமத்தில் 3-4 அதிகாரங்களில் நாம் யோசேப்பு குறித்து அறிந்து கொள்ளலாம். இதில் ஒரு காரியம் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு சொன்ன ஒரு காரியத்தை எழுதப்பட்டிருக்கிறது. தன் குடும்பத்தை குறித்து பார்க்கும் பொழுது யோசேப்பு இந்த காரியத்தை அவர் சொல்லுகிறார். யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி பண்ணினார் தேவன் என்று சொல்லி மூத்த பையனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். அப்போ மனாசே எப்ராஹிம் என்று பெயர்களை பார்க்கும் பொழுதே ஒரு பரதேசியாக இருந்த ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்த ஒரு பெயர். அவன் சொல்லுகிறான், நான் ஒரு தேசத்தை விட்டு வந்துட்டேன், என்னுடைய தகப்பனுடைய தேசத்தை விட்டு மறக்கும்படி எனக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்தார், ஒரு குழந்தையை கொடுத்தார் என்று சொல்லி மனாசே என்று சொல்லி பெயரிட்டான். முதலாவதாக. 2வதாக, நான் வந்த இந்த தேசத்திலே என்னை கர்த்தர் ஒரு சிறுமைப்பட்டு இந்த தேசத்தில் என்னை பலுக பண்ணினார், என்னை பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராஹிம் என்று சொல்லி அவன் பெயரிட்டான். அப்போ பாருங்க,
ஒரு யோசேப்பு தேவனுடைய பிள்ளையாக இருந்த யோசேப்பு, கர்த்தராலே தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு யோசேப்பு ஒரு தேசத்திலே அந்நியனாய் இருக்கிறார். அவர் தேவனை அறியாத ஒரு ஸ்தலத்தில் வந்து அந்நியராய் இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். யோசேப்பின் கதையை குறித்து நமக்கு நன்றாகவே தெரியும். ஆனால் இதை குறித்து யோசேப்பை குறித்து அறிந்து கொள்வதற்கு முன்பாக அதோடைய பின்னணியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 15வது அதிகாரம் 13 முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். அதில் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன்னுடைய ஜனங்கள் தங்களுடைய அல்லாத வேறு ஒரு தேசத்திலே பரதேசிகளாயிருந்து அந்த தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று நீ அறிய கடவாய். That is what the Bible says. God said to Abram that your generations, your children will be strangers in a foreign nation and they will serve the people of that nation. அவர்களால் 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்று நிச்சயமாய் அறிய கடவாய். இவர்கள் சேவிக்கும் ஜாதிகளை நான் நியாயம் தீர்ப்பேன். பின்பு மிகுந்த பொருட்களுடனே புறப்பட்டு வருவார்கள் என்று கர்த்தர் ஆபிரகாமுக்கு அவருடைய சந்ததியை பற்றி முதலாவதாக சொல்லிவிட்டார். அவர் சொன்ன காரியம் என்ன? உன்னுடைய ஜனங்கள் தான், உன்னுடைய தலைமுறையான மக்கள் தான் அவங்க வேறு இடத்துல போய் அவங்க ஒரு பரதேசிகளாக இருப்பார்கள், வேறு தேசத்தாரை சேவிப்பார்கள் ஒரு 400 வருஷ காலம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதற்காக அப்படி சொல்லுகிறார்? நான் உனக்கென்று கொடுப்பதற்காக ஒரு தேசத்தை ஆயத்தம் பண்ணினேன். அந்த தேசத்தில் இருக்கிற எமோரியருடைய அக்கிரமம் இன்னும் நிறைவாகவில்லை. அவர்கள் மனம் திரும்பாமல் அந்த அக்கிரமத்தை நிறைவேற்றினால் மாத்திரம்தான் நாளோட தேசத்தை எடுத்து உனக்கு நான் தர முடியும். ஆகவே அந்த ஜனங்களுடைய அக்கிரமம் நிறைவாகிற வரைக்கும் உன்னுடைய சந்ததியார் வேறு ஒரு தேசத்தில் பரதேசிகளாக இருப்பார்கள் என்று கர்த்தர் சொன்னார். எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தர் தன்னுடைய சித்தத்தை யோசேப்பின் வாழ்க்கையில் செய்வதற்காக அவனையே பரதேசியாக இருக்கும்படியாக முதலாவதாக அனுப்பி வைத்தார். யோசித்து பாருங்க. Joseph was the very first person who was immigrant, who was a stranger, who went into a foreign land. Nobody else went there in the tribes of Israel. It was a start of the fulfillment of what God had foretold to Abram many, many years ago. Abram was Joseph's father's father, grandfather. அவருக்கு கர்த்தர் சொன்ன காரியம் தான் இது. உங்களுடைய பிள்ளைகள் எங்கே போவாங்க? வேறொரு தேசத்துக்கு போவார்கள். So today know for sure that God has a plan that you are a foreigner in a foreign land. You are a stranger in a foreign land. Didn't God know about that? God knew about that from the start of the world. He knew exactly where all of us must live. If you are in this country, God has planted you in this country knowing very well that He wanted you to be here for this reason. God knew that Joseph must be in the land of Egypt for such a time as that. Dearly beloved, this evening, God is talking to you. Take heart, because I have planted you where I want you to be in. I have planted you in a nation where I have wanted you to be in, because I have purpose for that. I have a purpose for that. யோசேப்புடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தருக்கு என்ன ஒரு காரியம் ஆக வேண்டி இருந்தது? அவர் சொன்னார். அதை குறித்து யோசேப்பே சொல்லுகிறார். ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களை வாசித்து பாருங்க. யோசேப்பே சொல்லுகிறார். யோசேப்பு எகிப்துக்கு சென்ற பின்பு, அடிமையா இருந்த பின்பு, சிறைச்சாலையிலே கைதியா இருந்த பின்பு ஒரு நாளிலே அவர் வெளியே கொண்டு வரப்பட்டார். பார்வோனுக்கு அடுத்து ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வரப்பட்டார். அப்பொழுது எல்லா சகோதரர்களும் வருகிறார்கள். அவர்களை பார்த்து சொல்லுகிறார். சொல்லுகிற காரியத்தை வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 45வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்களில் சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோசேப்பு தன் சகோதரரை நோக்கி, என் கிட்ட வாருங்கள் என்றான். அவர்கள் கிட்ட போனார்கள். அப்பொழுது அவன், நீங்கள் எகிப்துக்கு போகிறவர்களிடத்தில் விற்று போட்ட உன் சகோதரனாகி யோசேப்பு நான் தான். என்னை இவ்விடத்தில் வரும்படி விற்று போட்டதினால் நீங்கள் சஞ்சலப்பட வேண்டாம். அது உங்களுக்கு விசனமாய் இருக்கவும் வேண்டாம். ஜீவ ரட்சணை செய்யும்படிக்கு தேவன் என்னை உங்களுக்கு முன்னே அனுப்பினார். ஹல்லேலூயா. He says, you did not send me here, my brothers. You did not sell me here because of your own purposes. God had ordained that time. God had a purpose for me to be here in this nation. எதற்காக? ஜீவ ரட்சணை செய்யும்படியாக. To save an entire generation, to save a big people group, to save the tribes of Israel. That is why God sent me ahead of you. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, தேவன் அதற்காக உங்களை கொண்டு வந்திருக்கிறார். உங்களை குறித்து தேவன் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை எதற்காக பரதேசிகளை கொண்டு வந்திருக்கிறார்? Because God has a purpose for you here in America. Today pray and ask the Lord, Lord, what do you want me to do, Lord? Like Joseph, God wants some of you to take care of your families. Like Joseph, God has a purpose for your family through you. யோசேப்பு அறிந்திருந்தார். அவர் சொல்லுகிறார், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தரை உங்களுக்கு முன்பே கொண்டு வந்தார் என்று அவர் சொல்லுகிறார். இன்றைக்கு நீங்கள் அப்படியாக தேவனுடைய சித்தத்துக்குள்ளாக இருப்பதற்கு உங்களை அடக்கி கொண்டா போதும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.
இன்றைக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசத்தில் இருக்கிற நம்முடைய இந்திய குடும்பங்கள், தமிழ் குடும்பங்களில் வருகிற ஒரு பெரிய பிரச்சனை இதுதான். எங்கள் வீட்டுக்கு உதவி செய்யணும், உங்கள் வீட்டுக்கு உதவி செய்யக்கூடாது. கணவனுக்கும் மனைவிக்கு நடுவில் இருக்கிற பிரச்சனைகள், பிரிவினைகள். The Lord is speaking to some of you even this evening. As you are there, you are just tearing you apart because you have difference of opinion as to what you need to do, whether to take care of the husband's family or the wife's family. This evening God is speaking to you. யோசேப்பு சொல்லுகிறார், ஜீவ ரட்சணை செய்யும்படியாக கர்த்தர் என்னை அனுப்பினார் என்று அவர் சொல்லுகிறார். தேவ சமூகத்தில் அமர்ந்து நீங்க ஜெபியுங்க. கணவன் மனைவியை உட்கார்ந்து ஜெபிக்க நீங்க கற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ கொரோனா வைரஸ் லாக்டவுன் என்று சொல்லுகிறார்கள். வீட்டில் இருந்து எப்பொழுதும் பிரச்சனை, எப்பொழுதும் பிரிவினைகள், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, சமாதானம் இல்லை, ஒரே பிரிவினைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், சண்டைகள். எனக்கு தேவன் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அவருடைய சமூகத்தை அர்ப்பணித்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. தகப்பனே, யோசேப்பை போல நீங்கள் எதற்காக எங்களை கொண்டு வந்தீங்களோ அதை நான் செய்வேன், எதற்காக கொண்டு வந்தீங்களோ அதை நான் செய்வேன் என்று சொல்லுங்க. யோசேப்பு என்ன செய்தா? கத்த அந்த யோசேப்பு அந்த காரியத்தில் உண்மையாக இருப்பானா என்று கத்த பல வருஷங்கள் சோதித்து பார்க்கிறார். He was not just made a second to Pharaoh just on overnight. When he was brought, first of all, he worked as a slave to a family, to Potiphar. He worked as a servant for many years. And then he was thrown into the dungeon for something that he did not do. What does the word of God say? தேவனுடைய வார்த்தை நிறைவேறும் அளவும் கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. Some of you are going through a furnace of fire right now. God is testing you to see whether you will be faithful for the calling that he has placed upon you. God is right now testing you to see if you would be obedient for the purpose for which he has brought you into this nation. You had to say, Lord, I want to thank you, Lord, for bring me into this nation. Even though I am stranger, oh Father, I know I have the God of Jacob as my help. யாக்கோபு தேவனுக்கு துணையாக இருக்கிறபடி நான் உங்களுக்கு நன்றி சொல்லுவேன் சொல்லுங்க. அப்படி சொல்லி அவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து நீங்கள் ஜெபிக்கணும். கர்த்தாவே, நீங்கள் தயவாக எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி உங்களுடைய குடும்பத்துக்காக ஜீவ ரட்சணை செய்யும்படியாக உங்களை சிலரை கர்த்தரை கொண்டு வந்திருக்கிறார். இன்னொரு மனிதனை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவனும் கூட அப்படித்தான் தன்னுடைய சுய தேசத்திலிருந்து வேறு தேசத்துக்கு அனுப்பப்பட்ட ஒரு மனிதன். அவனை குறித்து நம்ம யாத்திராகமத்தில் வாசித்து பார்க்கிறோம். மோசே என்கிற ஒரு தேவ மனிதன். இந்த மோசே பிறந்தது எங்கே? அவன் பிறந்தது எகிப்து தேசத்தில் பிறந்தார். இஸ்ரவேலர் எல்லாம் கானான் தேசத்தில் இருந்து எகிப்து தேசத்துக்கு வந்தார்கள். யோசேப்பின் மூலமாக வந்து அங்கே தங்கி இருந்தார்கள். அங்கே பிறந்த ஒரு மனிதன் தான் யோசேப்பு. பார்வோனுடைய வீட்டிலே வளர்க்கப்பட்டவன். பார்வோனுடைய எல்லா கல்வி கேள்விகளில் சிறந்து விளங்கினவன். ராஜாவுடைய அரமனையிலே தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினவன். ஆனால் ஒரு நாள் ஒன்று வந்தது, அவன் தேசத்தை விட்டு பிரிந்து போகும்படியாக. He had to go away from the land of Egypt. That was the place that he knew. He never knew Canaan. He knew his people, he knew his family, but they all were there in the land of Egypt. That is where he was born. But the day came when God sent him away to be a stranger. He himself says that very clearly. He had a son, and he says very clearly, I am a stranger in a foreign land. Exodus chapter 22 verse 22 says that. யாத்திராகமம் 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே மோசே சொல்லுகிறான், தன்னுடைய மனைவி ஒரு குமாரனை பெற்றவுடனே நான் அந்நிய தேசத்திலே பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். Yes, Moses was a stranger. He was a foreigner. He was living as a foreigner in a different land. He went from Egypt to Midian. That was not his place at all. That was not his land at all. But God had a plan for Moses. He said, you need to go there, Moses. I'm sending you to be in a foreign place. Some of you were brought out of India to be here in America, to be a stranger, because God has a calling upon you. God has a purpose for this time, just like he had a purpose upon Moses' life. What was Moses' purpose for Moses to be a stranger for some time? மோசேயோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, அவருடைய வாழ்க்கையிலே அவர் 120 வருஷம் உயிரோடு இருந்தார் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் 40 வருஷம் அவர் எகிப்தில் தான் வளர்ந்தார். 40 வருஷமாக எகிப்து தேசத்தில் ராஜாவுடைய அரண்மனையில் இருந்து பல காரியங்களை கற்றுக்கொண்டார். ராஜா அரண்மனையில் இருந்து ராஜ போஜனத்தை புசித்திருப்பார், யுத்தங்களை கற்றிருந்திருப்பார், எல்லாம் செய்திருந்திருப்பார். தன்னுடைய உள்ளத்தில் யோசித்திருப்பார். எகிப்தில் பார்த்தீங்கன்னா பார்வோனுக்கு இணையான யாருமே கிடையாது. யாருமே தேவன் என்று ஒருவரை அறிந்தது இல்லை. அப்படி ஒரு தேவன் என்று ஒரு காரியம் இருக்கிறது கூட அவர்களுக்கு தெரியாது. பார்வோன் தான் தேவன் என்று அவர்கள் எப்பொழுதும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். ஆகவே பார்வோனுடைய அரண்மனையிலே பார்வோனுடைய குமாரத்தினர் வளர்க்கப்பட்டவர் மோசே 40 வருஷமாக தன்னை ஒரு பெரியவராக எண்ணிக்கொண்டிருந்தார். 40 வருஷமாக எனக்கு இணை யாருமே இல்லை என்று எண்ணிக்கொண்டிருந்தார்.
அடுத்த 40 வருஷம் தேவன் அவரை ஒரு ஒரு பரதேசியாக வேறு ஒரு தேசத்துக்கு அனுப்பிவிட்டார். இங்கே வந்து பார்த்தா அரண்மனை கிடையாது. இங்கே வந்து பார்த்தால் குதிரைகளை ஏறி செல்வதற்கு குதிரைகள் கிடையாது. காலில் தான் நடந்து போக வேண்டும். ஓரேப் என்கிற தேவனுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது அவர் கால்களிலே பாதரட்சை அணிந்து கொண்டு அவர் நடந்துதான் வந்தார் என்று வேதம் எழுதப்பட்டு இருக்கிறது. There was a time of hardship for Moses for 40 years. He had to go through these 40 years and learn something about himself. He had to learn that he was nothing. For the first 40 years of his life, Moses thought that he was everything, that there was nothing impossible for him. He thought he was the top of the world. The second 40 years, he came to the realization that he was nothing. Because in the first 40 years, he thought through him, God would send salvation to the Hebrews. He was full of anger. He was full of prideful boasting. And he was quick to have a temper. He was quick to act upon any situation at all. When he saw two people beating up each other, he helped the Hebrew. He helped the Egyptian who came against the Hebrew and killed him, because he thought that he would do something for the nation of Israel through him, because he thought greatly of himself. ஆனால் 2வது 40 வருஷம், 40 வருஷத்துக்கு 80 வயது வரைக்கும் அவர் ஒரு பரதேசியை போல இருந்தார். மீதியான் தேசத்துக்கு வந்து அவர் ஒரு ஆட்டு மேய்க்கிறவனாக மாறிவிட்டார். ஆடுகளை மேய்த்து கொண்டு தன்னுடைய மாமனாருக்கு வேலை பார்க்கிறவராக இருந்தார். மாமனாருக்கு கீழே வேலை செய்கிற ஒரு ஆட்டுடையன். அப்படித்தான் அவர் வேலை செய்தார் 40 வருஷம். அந்த 40 வருஷத்திலே தான் ஒன்றுமில்லை என்று அறிந்து கொண்டார். தெய்வம் வந்து அவர்கள் பேசுகிறார். 40 வருஷம் முடிந்த பின்பு 80 வயசான உடனே கர்த்தர் சொல்லுகிறார், மோசேயே, உன்னோட ட்ரைனிங் முடிஞ்சதுப்பா. 40 வருஷம் உன்னை பரதேசியாக இருக்க சொன்னில்ல, அந்த ட்ரைனிங் தான் முடிஞ்சது. இப்போ நீ எங்கே போகலாம்? நீ மறுபடியும் எகிப்துக்கு போகலாம். அந்த ஜனங்களை கொண்டு வருவதற்கான உன்னை அனுப்புகிறேன் என்று சொன்ன உடனே 40 வருஷத்துக்கு முன்பாக அவருடைய உள்ளத்தில் இருந்தது அந்த எண்ணம் தான். நான் என் ஜனங்களை நான் பாதுகாத்து கொள்ள வேண்டும், என்னுடைய ஜனங்களுக்கு நான் தலைவனாக மாறணும் என்கிற எண்ணம் தான் அவருக்குள்ளாக இருந்தது. ஆனால் இப்போது அவர் அப்படி சொல்லலை. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? தேவனை பார்த்து, என்னுடைய உதடுகள் நான் பேச முடியாதவன், நான் திக்கு வாய் உள்ளவன், என்னால் இதை செய்ய முடியும், வேறு யாரையாவது அனுப்பக்கூடாதா என்று அவர் பேசினார். ஏன்? இந்த 40 வருஷத்தில் அவர் புரிந்து கொண்டார், என்னால் ஒன்றும் முடியாது என்று சொல்லி. My dear beloved, some of you are here in America where God wants to teach you something, for you to come down to a place of humility in the presence of God, for you to come to a place where you learn to trust God and not on yourself. In India, you may have had mansions. In India, you may have had so much of privileges, but you've been brought here and you are going through situations that are not exactly what you had in India. You're still walking through a path of humility in America. Why? Because God has a plan for you. God has a purpose for you, just like he had a purpose for Moses. Moses realized that in the second 40 years, he was nothing. He was nothing. You had to come to a place of being obedient to God and say, Lord, it is nothing by me, Lord. I cannot do this. I cannot do this. அப்போ கர்த்தர் சொல்லுவார், பரதேசிகளை நான் காப்பாற்றுகிறேன், நான் ஆதரிப்பேன் என்று சொல்லி அவங்களை பாதுகாத்துக் கொள்ளுவார். கடைசி 40 வருஷம் மோசேயின் வாழ்க்கையிலே 3வது 40 வருஷம், he came to an understanding something. God can use a nothing. First 40 years he thought he was everything. Second 40 years he realized he was nothing. Third 40 years he realized that God can do everything with a nothing. You need to come to the place of nothingness in the presence of God. You have to come to say, Lord, I am a stranger here, but you brought me here for a purpose. I want to learn what you brought me here for. எதற்காக அழைத்து கொண்டு வந்தீங்களோ அதுக்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன், அதுக்காக நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். The purpose for Moses to be a stranger was that he would learn something in that 40 years. Some of you are in that category as you are here. இன்னொரு மனிதனை குறித்து நாம் பார்க்கிறோம் வேதத்தில். அந்த மனிதனும் கூட ஒரு அந்நியராக இருந்தவர், அந்நியனாய் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர். அவருடைய பெயரை பார்த்தால் தானியேல். தானியேலை பாருங்க, அவர் தேவன் கொடுத்த ஒரு பெரிய ஒரு இஸ்ரவேல் தேசத்தில் அவர் இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த இஸ்ரவேல் ராஜாங்கத்தை இருக்கக்கூடியவர். ஏனென்றால் தானியேலின் புஸ்தகம் முதல் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் ராஜ குலத்தார்களிலும் பிரபுக்களை சேர்ந்த துரை மக்களிலும் நன்றாக கல்வி கற்றவர்கள், நிபுணர்கள், ராஜாவுடைய சமூகத்தில் சேவிக்க திராணி உள்ளவர்கள், வாலிபர்கள், பழுதில்லாதவர்கள்,
அவர்களை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தானியேல் ஒரு நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே இஸ்ரவேல் தேசத்தில் இருந்திருக்கலாம், எருசலேமில் இருந்திருக்கலாம். ஆனால் எருசலேம் முற்றிலுமாக பிடிக்கப்பட்டது. எருசலேம் முற்றிலுமாக விழுந்தது. சிறை கைதிகளாக அநேகர் கொண்டு போகப்பட்டார்கள். கல்தையரின் பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போகப்பட்டார்கள். தானியேல் அப்படித்தான் ஒரு சிறை கைதியாக எருசலேமிலிருந்து பாபிலோனுக்கு கொண்டு வரப்பட்டார். ஆனால் வந்த உடனே அவர் என்ன செய்தார் தெரியுமா? நான் இருக்கிற இடத்துல நான் ஒரு அந்நியனாக இருந்தாலும் கூட நான் தேவனுக்காக நான் வாழ்வேன் என்று அவர் தனக்குள்ளாக உறுதி செய்து கொண்டார். He had made a decision that he would not defile himself in the place where he was. Even though he was not in Jerusalem, he realized that he was going to pray 3 times a day, looking at the Lord. எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அவர் ஜெபித்து கொண்டே இருந்தாராம். ஏன் அப்படி இருந்தார்? அந்த சிறை கைதியாக இருந்த நாட்களிலே தேவன் அவர் மூலமாய் செய்ய வேண்டும் என்று நினைத்த ஒரு காரியம் இருந்தது. அவர் ராஜாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அவர் மூலமாக ராஜாக்களை தொட வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். ராஜாவுக்கு ஒரு ஆலோசகனாக இருக்கும்படியாக கர்த்தர் விரும்பினார். ஏன்? He had an excellent purpose behind Daniel. தானியேலுடைய காரியத்தை பார்க்கும் பொழுது பல ராஜாக்களுக்கு கீழே அவர் சேவித்தார். பல ராஜாக்களுக்கு கீழாக அவர் ஆலோசனை கொடுக்கிறவராக இருந்தார் என்று அறிந்து கொள்ளலாம். பாபிலோனின் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு கீழாக முதலாவதாக இருந்தார். அவர் மரித்து போன பின்பு அவருடைய மகன் பெல்ஷாத்சார் என்கிற ராஜா பட்டத்துக்கு வந்த பின்பு தானியேல் அவர் கீழே கூட அவர் சேவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அதன் பின்பு தேசத்தில் ஒரு மாற்றம் உண்டாயிற்று. பாபிலோன் தேசமே கவிழ்க்கப்பட்டு போய் பாபிலோன் தேசம் மேதியர்களின் கையில் கொடுக்கப்பட்டது. மேதியனாகிய தரியு என்கிற ஒரு ராஜா பட்டத்துக்கு வந்தார். அந்த தரியு ராஜாவின் கீழே கூட தானியேல் தான் பிரதானமாக இருந்தார். அதன் பின்பு மறுபடியும் தேசத்தில் ஒரு மாற்றம் வந்தது. கவர்மெண்ட் சேஞ்ச் அகெயின். பெர்சியனாகிய கோரேஸ் அங்கே அரசாள வந்தாராம். பாருங்க, ஒரு தேசம் தான். அந்த தேசத்திலே கர்த்தர் 4 ராஜாக்களை மாற்றினார். 4 ராஜாக்களை 3 வம்சங்கள் அதில் ஆண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். You had to think about that. You had to think about that. Now Daniel was brought from Jerusalem and he was here in Babylon. And it was the Babylonian empire for the first 2 kings under whom he served. Then there was an empire change. The government changed and the Medes came and they took over the entire land. But even then, Daniel was prominent under the king. And then there was again another big kingdom change. The kingdom of Medes went down. And the Persian kingdom came into the government. Even then, Daniel was prominent. Why? Because God wanted to do something with him. Persianaகிய கோரேஸ் என்கிற ராஜா வரைக்கும் கர்த்தர் வைத்திருந்தார். ராஜாக்கள் வரலாம், ராஜாக்கள் போகலாம், தேர்தல்கள் நடக்கலாம், தேர்தல்கள் மாறலாம். என்ன நடந்தாலும் சார், நீங்கள் தேவனுக்குள்ளே இருக்கிறீங்களா? You may be thinking, oh, will this party come to power? Will that party come to power? What will happen to the election in the nation that I am in? I'm already a stranger. I don't know what is going to happen to my visa situation. I don't know what kind of rules will come upon the nation. I can tell you one thing. If you believe in God, if you place your trust upon Him like Daniel, God says that I am going to make you successful under any king that you serve. Because the Bible says clearly the Lord God rules over the kingdoms of the nation and He gives to them whoever He wills. கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களின் மேலே ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனை அதன் மேலே அதிகாரியாக்குகிறார். அது மத்தியிலே ஒரே ஒரு காரியம் தான் மாறாத ஒரு காரியம். என்ன காரியம் அது? நீங்கள் தேவனுடையவர்களாக இருக்கிறீர்களா? In this nation, are you belonging to God? Do you pray in the presence of God? தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் சொன்ன கட்டளைகளை பின்பற்றி தானியேல் நடந்தார். ஆகவே தான் கர்த்தர் தானியேலின் காரியத்தை ஜெயமாய் மாற பண்ணினார். அந்த கோரேஸ் ராஜாவாக மாறின பின்பு என்ன நடந்தது? எல்லா இஸ்ரவேல் மக்களுக்கும் விடுதலை பறைசாற்றப்பட்டது. நீங்கள் எல்லாம் போகலாம் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. 70 வருஷம் பாபிலோனில் இருக்கிற எல்லா கைது செய்யப்பட்ட நிலைமைகள் சிறையிருப்பு மாறினது. அந்த கோரேஸ் ராஜா தான் ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். அவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலர் எல்லாரும் உங்க தேசத்துக்கு போகலாம் என்று சொல்லுகிறார். 70 வருஷம். அந்த 70 வருஷத்திலே 4 ராஜாக்கள், 3 வம்சங்கள். இடத்திலே ஒரே ஒரு மனிதன் தொடர்ந்து இருந்தார். யார் அது? அதுதான் தானியேல். Some of you are brought into this nation because God has something to do in this nation through you. That is why God has brought you in there.
இந்த தேசத்திலே உங்களை கொண்டு ஒரு காரியத்தை கர்த்தர் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இந்த தேசத்திலே கர்த்தர் உங்களை கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை அனுப்ப வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே தான் அவர்களை கொண்டு வந்திருக்கிறார். பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். He is the God of Jacob. Will you believe in him today? This evening, will you say, Lord, you are the Lord who protects me, O Father. And I surrender myself, O Father God, that you would make me like a Joseph to go from the dungeon to be in the palace. That I will be like Moses to learn whatever you want me to learn, oh Father God, in this time that I am in here in this nation. Oh Lord, I surrender myself that I will be faithful to you in whatever you want me to do, so that I can do something for this nation, to be a blessing for this nation. Daniel was a blessing for the nations under whom he was employed. God brought you here to be a blessing for this nation. நீங்க யோசிக்கலாம், ஒருவேளை நான் இந்த அமெரிக்க தேசத்துக்கு டாலர் சம்பாதித்து போக வந்திருக்கிறேன் என்று சொல்லி. No. God has a specific plan for you. God has a specific plan that is different for different people. Some of you are brought here to be a blessing for this nation. What is that blessing? That you pray for this nation. Will you be a source of blessing for this nation by praying for this nation? Daniel knew only one thing. He had all his doors open towards Jerusalem, and he prayed 3 times a day. That's all he knew how to do. As a stranger, as a foreigner, he did that faithfully. He did that faithfully. That is why God blessed him. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்தை அவர் வாசித்து அறிந்து கொண்டார் என்று தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த எசேக்கியேல் தான் எழுதி வைத்திருக்கிறார். எசேக்கியேல் 22:30 நான் தேசத்தை அழிக்காதபடிக்கு திறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் தக்கதாக ஒரு மனிதனை தேடினேன், ஒருவனையும் காணேன் என்று கர்த்தர் அங்கலாய்ப்பதாக அவர் சொன்னார். அந்த தானியேல் இதெல்லாம் கேட்டுதான் அவர் சொன்னார், நான் ஜெபிக்கிறேன் என்று முன் வந்தார். நான் ஜெபிக்கிறேன் என்று முன் வந்தார். இன்றைக்கு இந்த தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்கு நீ யோசித்து பாருங்க. Would you surrender yourself to say, Lord, I will pray for this nation. As this nation is going through turmoil of racial divisions, oh Lord, I will pray for this nation. Would you say that today? Would you say, Lord, this nation is going through a plague, oh Lord, I will pray for this nation. Lord, I will pray without ceasing, Lord. 3 times a day, I will pray for this nation. Would you do that? Would you do that? கர்த்தர் பரதேசிகளை காப்பாற்றுகிறார். The Lord helps the strangers. The Lord watches over the strangers. உங்களை அவர் பார்த்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக விரும்புகிறார். பானுமதி என்ற ஒரு பெயர் சொன்ன உங்களுக்குலாம் யாரும் தெரியாது. இந்த பானுமதினா யாருன்னா யார் தெரியாது. சில பேர் பானுமதி இருக்கிறாங்க, யார் பிரதர் என்று நீங்கள் கேட்பீங்க. பட் if I say Honorable Mrs. Justice பானுமதி என்று சொன்னால் எத்தனை பேருக்கு தெரியும்? Honorable Mrs. Justice பானுமதி தமிழகத்தை சேர்ந்தவர்கள். அவர்கள் தான் முதலாக இந்திய உச்ச நீதிமன்றத்திலே ஒரு நீதிபதியாக பணியாற்றினவர்கள், ஜஸ்டிஸாக பணியாற்றினவர்கள். உச்ச நீதிமன்றம் சொன்னால் டெல்லியில் இருக்கிற உச்ச நீதிமன்றம், சென்னையில் இருப்பது உயர் நீதிமன்றம். அவர்கள் ஒரு நீதிபதியாக மாறி 2 வயதிலே தன்னுடைய தகப்பனை இழந்தவர்கள், தாயாரினால் வளர்க்கப்பட்டவர்கள். தாயாருக்கு நீதித்துறையில் நீதி கிடைக்கவில்லை, நானும் நீதி செய்ய வேண்டும் என்று சொல்லி பதவிக்கு வந்தவர்கள். தமிழகத்திலே பணியாற்றி அதன் பின்பு சென்னை உயர் நீதிமன்றத்திலே உயர் நீதிமன்ற நீதிபதியாக பணியாற்றினவர்கள். அதன் பின்பு பதவியிலே உயர்த்தப்பட்டு டெல்லியிலே சென்று டெல்லியிலே உயர் நீதிமன்றத்திலே பணியாற்றினவர்கள். அதன் பின்பு உச்ச நீதிமன்றத்தில் ஜஸ்டிஸாக பணியாற்றி அவர்கள் இப்பொழுது ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். சில மாதங்களுக்கு முன்பாக அவர்கள் பேசும்பொழுது சொன்ன காரியம் என்னுடைய உள்ளத்தை தொட்டது. நீங்கள் யாரும் அதெல்லாம் கேட்டீங்களான்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, I have to say this. I'm retiring now. This was a farewell for her. And she was giving the speech to all the people, all the justices. The room was full of justices. Actually, it happened a few weeks ago, I believe, because it was coronavirus. Everything was repealed. Many people were on Zoom. You can see all these justices sitting so straight upon the Zoom camera, watching basically what she's talking. And she was talking in Tamil and English, mostly in English. And she was saying, though I was born a Hindu, I believe in the gospel of Jesus Christ. Though I am a Hindu, I believe in the Lord Jesus Christ. I came to where I am in my life only because of him. When I came to job, I thought I will do so many things. But there were so many things against me. As a woman serving in the judiciary, there were so many things against me. But Jesus kept me, that nothing could hinder me. That was my testimony, that she said. Dearly beloved, do you think that God could not have made you to be Bhanumati in India? You believe in the same Jesus Christ that she believes.
You serve the same Lord Jesus Christ that she says, I believe. Do you think that he cannot make you somebody great in India? Why did he bring you here? You have to ask that question and say, Lord, like Joseph, he brought me here that I can be blessing for my family. ஜீவ ரட்சணை செய்யும்படி என்ன அனுப்பினீர் அல்லவா, நான் அதற்காக அர்ப்பணிக்கிறேன். Some of you must say, Lord, you brought me here that I can learn something. I humble myself, Lord, teach me. You have to say that prayer today. Some of you have to say, Lord, I surrender myself that I will be a blessing for this nation. I will pray for this nation. சொல்லுவீங்களா? இப்பொழுது நம்ம ஜெபிக்கலாம். நான் சொல்ல வேண்டிய செய்தி அது ஏராளமாக இருக்கிறது. நான் இதோடு நிறுத்திக்கொள்ள விரும்புகிறேன். மீதி செய்தியை நம்ம அடுத்த வாரத்தில் நம்ம தொடர்ந்து நாம் தியானிக்கலாம். ஆனால் இப்பொழுது நம்ம ஜெபித்து அதன் பின்பு அடுத்த காரியம் நம்ம செய்யலாம். எல்லாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்க்கலாம். Everyone closing your eyes. Let this be a prayer to you. Lord, I surrender myself as a stranger to you, Lord. Help me, Lord, today as a stranger. Lord, help me as a stranger today. Lord, help me as a stranger today. அது உங்களோட ஜெபமாக இருக்கட்டும். சமூகத்தில் அர்ப்பணிங்க. உங்களை சிலரை கர்த்தர் பேசி கொண்டு இருக்கிறார். கர்த்தர் ஒரு யோசேப்பை போல என் குடும்பத்துக்கு நான் ஆதரவாக இருக்கணும். என்னுடைய கணவன் மனைவிக்கு நடுவில் பிரிவினைகளுக்கு பிரச்சனைகளுக்கு நான் காரணமாக இருந்தேன். என்னை மன்னிங்க. எங்களுடைய குடும்பத்துக்கு நான் என்ன செய்யணும் அதை செய்வதற்கு நான் முழு மனதோடு நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஒரு மூசையை போல கற்றுக்கொள்வதற்கு நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். ஒரு தானியலை போல தேசத்துக்காக ஜெபிப்பதற்கு நான் அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். Would you say that? Would you say that right now? If that is your prayer, you can add a simple comment on the Facebook. You can say, I surrender myself as a stranger to God. I surrender myself as a stranger to God. I surrender myself as a stranger to God. Would you write that comment on Facebook or upon the YouTube that you're watching? As you pray right now, the Lord will grant you the grace. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். நாம் ஜெபிக்கலாம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இப்பொழுது இந்த மாலை வேளையிலே கர்த்தர் எங்களோடு கூட பேசினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கர்த்தாவோட பிள்ளைகளை ஒரு நோக்கத்தோடு கர்த்தாவை தேசத்திற்குள்ளே கொண்டு வந்தீர். அதற்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நீர் பரதேசிகளை காப்பாற்றுகிறவர் அப்பா. நீர் அவளுக்கு முன்பாக சொல்லுகிறவர். யாக்கோபின் தேவன் அப்பா. இப்பொழுது கூட தகப்பனை ஜெபிக்கிற பிள்ளைகளை கர்த்தர் கண் நோக்கி பார்ப்பீராக. தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவீராக. அவர்களோடு என்ன பேசினீரோ அதை அவர்கள் செய்வதற்கு ஏற்ற கிருபைகளை தருவீராக. இன்றைக்கு தேவ சமூகத்தில் எதை அவர்கள் முடிவாக எடுக்கிறார்களோ, தீர்மானம் செய்கிறார்களோ, அந்த தீர்மானத்தை காத்துக்கொள்ள கர்த்தர் கிருபையை தருவீராக. தேவாதி தேவனப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென்.